Greetings in the name of God the Father, God the Son, and God the Holy Spirit. Welcome to Divine Counsel. Beware of false Christ and false prophets. Part 1. கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பகுதி 1. Matthew chapter 24 verse 24. For there shall rise false Christs and false prophets, and shall show great signs and wonders, insomuch that, if it were possible, they shall deceive the very elect. மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். The main task of false Christ and false prophets is deceiving God-chosen people. கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் முக்கிய வேலை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதாகும். By seeing the great miracles and wonders of false Christ and false prophets, God-chosen people are motivated to do great miracles and wonders by deviating from eternity-related biblical teachings of repentance, salvation through Jesus Christ, and doing the will of God to inherit the kingdom of God, heaven. கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்து மூலம் இரட்சிப்பு மற்றும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்தல் போன்ற நித்தியம் தொடர்பான வேதாகம போதனைகளிலிருந்து விலகி மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தூண்டப்படுகிறார்கள். By seeing the exorbitant wealth, fame, and luxury lifestyle of false Christ and false prophets, God-chosen people are motivated to preach false gospel and do all wicked activities to attain exorbitant wealth, fame, and luxury lifestyle. கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் அதிகமான செல்வம், புகழ் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை முறையை கண்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிகமாக செல்வம், புகழ் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை முறையை அடைய பொய்யான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் எல்லா பொல்லாத செயல்களையும் செய்ய தூண்டப்படுகிறார்கள். By deceiving God-chosen people, Satan stops the eternity-related teachings of the Bible, keeps the people away from salvation, and leads the people to eternal hell. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிப்பதன் மூலம்
சாத்தான் வேதாகமத்தின் நித்தியம் தொடர்பான போதனைகளை நிறுத்துகின்றான். மக்களை இரட்சிப்பிலிருந்து விலக்கி வைக்கின்றான் மற்றும் மக்களை நித்திய நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்றான். If you rely upon your wisdom and efforts to protect yourself from false Christ and false prophets, you will never succeed, because the deceiving spirit of false Christ and false prophets is very powerful, and they use the name of Jesus Christ to perform miracles and wonders. கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உங்கள் ஞானத்தையும் முயற்சியையும் நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வஞ்சிக்கின்ற ஆவி மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய பயன்படுத்துகிறார்கள். The Holy Spirit can alone protect you from false Christ and false prophets. If you sincerely seek the guidance and counsel of the Holy Spirit, He will certainly protect you and help you resist the deceiving spirit of false Christ and the false prophets, and also help you to inherit the kingdom of heaven. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே உங்களை கள்ள கிறிஸ்துக்களிடமிருந்தும் கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்தும் பாதுகாக்க முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் உண்மையாக நாடினால் அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் ஏமாற்றும் ஆவியை எதிர்த்து நிற்க உங்களுக்கு உதவுவார். மேலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்தரிக்கவும் உங்களுக்கு உதவுவார். Even if the prayer of pastor or priest brings miracles and wonders into your life, but fails to contribute to your spiritual growth or fails to help you walk towards the kingdom of God, you have to be watchful, because the miracles or wonders can be from false Christ or false prophet to destroy your direct relationship with God and lead you to the path of eternal hell. ஒரு போதகர் அல்லது பாதிரியாரின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையோ அல்லது அற்புதங்களையோ கொண்டு வந்தாலும் அது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பங்களிக்க தவறினால் அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை நோக்கி செல்ல உங்களுக்கு உதவத் தவறினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடனான உங்கள் நேரடி உறவை அழித்து நித்திய நரகத்தின் பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு கள்ள கிறிஸ்துவின் அல்லது கள்ள தீர்க்கதரிசியின் அதிசயங்களாக அல்லது அற்புதங்களாக இருக்கலாம். May God the Holy Spirit continually bless you. Amen.